வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, திருமணம் வந்துட்டு செய்து வைக்கக்கூடாத நபர்கள் அப்படின்ட்டு சில பேர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நமக்கு தெரிய வரும். எப்போ தெரிய வரும்னா, அவங்க பிற்கால வாழ்க்கையில் நமக்கு தெரிய வரும். தெரிய வரும். இது இது வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயே நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். யாருக்கு தெரியும்னா, கணவனுக்கு தெரியும், அதே மாதிரி மனைவிக்கு தெரியும். என்ன அவங்க வந்துட்டு சர்டன் காரணத்தினால அவங்க வந்துட்டு வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு போவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? இப்போது இதே வந்து நம்ம மேரேஜ்க்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம போய் மாட்டிக்க மாட்டோம்ல, அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆன்லைனில் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி பார்க்குறீங்க. அதே மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மா அந்த ஃபேமிலி இல்லை அந்த கூட இருக்கிற பிள்ளைங்க அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க, எல்லாம் படிச்சிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து தானே நம்ம வந்து மேரேஜ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்டன் ஏஜில் அவங்களுக்கு வந்துட்டு அந்த மேரேஜ் வந்து பண்ணணும். நான் சொல்ல புரியுங்களா? ஒரு ஆணுனாலுமே இல்லை ஒரு பெண் அப்படின்னாலுமே சர்டன் ஏஜில் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜில் என்ன 24 to 26 இதுதானே நம்ம பார்க்கக்கூடிய ஏஜ். 23 to 26 அதிகம் இல்லையா? 23 to 26 இந்த ஏஜுக்குள்ளே அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்துட்டு பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குறோம். ஏன் இப்போது அந்த ஏஜில் நம்ம பார்க்கும் பொழுதும் நம்ம லேடிஸ்க்கு வந்து 26ங்கிறது ரொம்ப அதிகம். ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26ங்கிறது ஓகே தான். ஏன்னா அவங்க அந்த லைஃப்பில் வந்து இந்த செட்டில் ஆகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஆனால் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்களே வந்துட்டு வந்து ஒரு 20 to 24 அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்துட்டு ஆகிருக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நார்மல். என்ன இதுக்கு மாற்றா என்ன 24க்கு அப்புறமாவும் இல்லை 24க்கு அப்புறமா லேடிஸ்க்கு வந்துட்டு மேரேஜ் ஆகலாம். ஆனால் அதுக்கு சரியான அவங்க காரணம் இருக்கணும். என்ன காரணம்? அவங்க ஸ்டடியோ இல்லை ஏதாவது வேறு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? ஸ்டடி தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம வந்து சொல்ல முடியும். வேறு என்ன காரணத்தையும் நம்ம சொல்ல மாட்டோங்க வெளியில். இல்லை மூடி வந்து மறைச்சிடுவோம்ல இல்லை? ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி வந்துட்டு 26க்குள்ளே நம்ம வந்து மேரேஜ் வந்து பண்ணிடணும். அதே லேடிஸ்க்கு. அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 அதிகம். 27, 25 to 26, 27 இவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஏஜில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய பேர் அவங்க பார்த்துருப்பாங்க, நிறைய இடத்துல அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு யாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த சொசைட்டி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்காது. புரியுதுங்களா? ஏன் வந்துட்டு அந்த சொசைட்டி வந்துட்டு அவங்க அந்த ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, அதை யோசிங்க. ஓகேவா? அதை யோசிச்சு நம்ம வந்துட்டு நம்ம வந்து தப்பிச்சிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அதெல்லாம் நம்ம பார்த்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மேரேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது தான். அது வந்து உண்மை தான். ஒன்றும் செய்ய முடியாது தான். நான் சொன்ன மாதிரி யார் மூலமாக அவங்கள வந்து மாற்றி அவங்க வந்து செயல்படுத்த முடியுமோ அந்த வகையில் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டெப்பில் நம்ம வந்துட்டு கவனத்தை செலுத்தி நம்ம லைஃப்பை வந்துட்டு நம்ம வந்து பிள்ளைங்களுடைய லைஃப்பையும் நம்ம வந்து காப்பாற்றிக்கணும்.
ம் ஓகேங்களா? ம் நன்றி.